Welcome to my channel. இன்னைக்கு 10th Maths Chapter 2 Numbers and Sequence exercise 2.6 11th sum ரொம்ப important. What the question given means, if S1, S2, S3 up to Sm are the sum of n terms of m AP ன்னு கொடுத்துருக்காங்க. APல கொடுத்துருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் மீன்ஸ் ஏன்னு எடுத்துக்குவோம். அதில் சம்வாட் கொடுத்துருக்காங்க 1, 2, 3 up to m. அதோடைய காமன் டிஃப்ரென்ஸ்னால் டின்னு எடுத்துக்குவோம். 1, 3, 5 up to 2m minus 1. என்ன ஷோ தட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா S1 plus S2 plus S3 up to Sm terms. இது நம்ம ஆட் பண்ணோம்னா 1/2 mn into m plus 1 இது கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களே ஃபஸ்ட் டேர்ம் டிஃப்ரென்ஸ் ஏ அண்ட் டி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ ஏ வந்து 1, 2, 3ன்னு எடுத்தோம்னா A1 எடுத்தோம்னா காமன் டிஃப்ரென்ஸ் 1 எடுக்கணும். A2ன்னு எடுத்தோம்னா 3 ஏ வந்து 3ன்னு எடுத்தோம்னா காமன் டிஃப்ரென்ஸ் 5ன்னு எடுக்கணும். அதே போல் ஏஎம்னு எடுத்தோம்னா காமன் டிஃப்ரென்ஸ் 2m minus 1. ஓகே, நம்மளுக்கு இது ஏபின்னு தெரிஞ்சிச்சு. எஸ்எம் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் ஃபார்முலா என்ன? Sn equal to n/2 2a plus n minus 1 into d. ஓகேவா, இங்கே நம்ம s of sum of n terms எல்லாமே கொஷின்லேருந்து தான் நம்ம ஃபார்முலாவே எடுக்கிறோம். ஓகேவா, இங்கே a and d கண்டுபிடிக்க தேவையில்ல, they given in the question. ஓகேவா, இப்போ நீங்கள் Sn ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா தான் இதில் இம்பார்ட்டன்ட். இப்போ ஏக்கும் டிக்கு மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க வேல்யூ. n அப்படியே தான் இருக்குது, பிகாஸ் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக n வர இடத்துல எம்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கலாமா? இதை மட்டும் எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். S1, S2, S3. ஓகே, 1 ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏக்கு வந்து 1, டிக்கு வந்து 1. ஓகே, செகண்ட் டேர்ம் ஏ வந்து 1, டி வந்து 1. செகண்ட் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு 2 அண்ட் டி ஈக்குவல் டு 3. தேர்ட் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு 3, டி ஈக்குவல் டு 5. அதுக்கடுத்து லாஸ்ட் டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ஈக்குவல் டு எம், d equal to 2m minus 1. ஓகேவா, இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், n/2 அப்படியே எழுதிக்கிங்க. 2 into ஏக்கு பதில் 1 ப்ளஸ் n minus 1, டிக்கு பதில் 1. ஓகே, அடுத்த செகண்ட் டேர்ம் S2க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ளஸ் போட்டுட்டு n/2 2 into ஏக்கு 2 ப்ளஸ் n minus 1, டிக்கு வந்து 3. அதே மாதிரி ப்ளஸ் போட்டுக்குங்க. n/2 2 into ஏக்கு வந்து 3, டிக்கு வந்து n minus 1 into 5. ஓகே, ப்ளஸ்ன்னு போட்டுட்டு லாஸ்ட்டு n/2 2m ப்ளஸ் n ஏக்கு பதில். ஓகே, ஏக்கு பதில் m சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 into m ப்ளஸ் n minus 1, டிக்கு பதில் 2m minus 1. ஓகே, இப்படியெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மொத்தம் 4 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 4 டேர்ம்ஸ்லையுமே n/2 காமனாக இருக்குது. அப்போ காமனாக n/2 பாருங்கள், n/2 n/2 n/2. அப்போ என்ன எழுதுவீங்க? டேக் n/2 as காமன். ரைட்டுங்களா? n/2 வெளியே எடுத்து ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. 1 2s are 2. இந்த d 1 இருக்குல்ல, இந்த 1 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 1 into n minus 1. ஃபஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட்டடாக. அடுத்தது இப்போ ஒவ்வொரு டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். அடுத்தது இங்கே n/2 தான் எடுத்தாச்சு வெளியே. ரிமைனிங் எனக்கு 2 2s are 4 எழுதிக்கோங்க. ஓகே, 4. அடுத்து 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3n minus 3. ஓகேவா, 3n minus 3. அடுத்த டேர்ம் பாருங்கள், ப்ளஸ் போட்டுக்கோங்க. 3 2s are 6. இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 5n minus 5. ஓகே, ப்ளஸ் டாட். இந்த டேர்மில் பாருங்கள் 2m அப்படியே எழுதிக்கோங்க. இதில் n வந்து ஒவ்வொரு டேர்முக்கு மல்டிபிள் ஆகும். n into 2m 2mn. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் n. அடுத்தது இது 1ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. மைனஸ் 2m மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஓகேவா, ப்ளஸ் 1. ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? நம்பர்ஸ் எல்லாம் இங்கே என்ன இருக்குது? இந்த ஃபஸ்ட் டைமில் பாருங்கள், 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 1. அடுத்து n + 1ன்னு வரும். அடுத்து இந்த டேர்ம் பாருங்கள், 3n அப்படி எழுதிக்கிங்க. 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் ஓகே, இந்த 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 1. அடுத்த நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், 5n அப்படியே எழுதிக்கோங்க. n டேர்ம்ஸில் அப்படியே எழுதிக்கோங்க. நம்பர்ஸை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். 6லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 1 + 1. அடுத்த ப்ளஸ் 2. இந்த டேர்மில் பாருங்கள், இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2m + 2m minus 2m கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்குது? 2mn. அடுத்தது மைனஸ் n + 1. இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா, இப்போ மேக்ஸிமம் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. இன்னும் இதில் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்கனாவே நம்மளுக்கு ஃபார்முலா Sn equal to n/2 a plus n. சரி, இதில் என்னன்றது எதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுனா அப்படியே கொஷின் பாருங்கள். சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் m அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. n டேர்ம்ஸ் ஆஃப் m. அப்போ n இருக்கிறதுல என்ன பண்ணணும்? mன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி n/2 இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஃபார்முலா n-க்கு பதில் m/2. இங்கே a வந்து இந்த டேர்ம், இதில் வந்து a வந்து n + 1. லாஸ்ட் டேர்ம் வந்து l. ஓகே, a வந்து n + 1 ப்ளஸ் லாஸ்ட் டைம் வந்து 2mn minus n + 1. ஓகேவா, ஓகே. இன்னும் இதில் நம்பர்ஸ் இது பண்ணிக்கலாமா?
பாருங்கள் ப்ளஸ் என்னும் மைனஸ் என் கேன்சல் ஆயிரும் 2mn 1 + 1 2 இருக்கும். அப்போ n/2 × m/2 × 2mn + 1 இருக்கும். இப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே இருக்க 2 ஓகே, இங்கே இருக்க 2வை காமனாக எடுத்துருங்க. டேக் 2 as காமன். ஓகே, பிகாஸ் இந்த டேர்ம்லேயே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஓகே, வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா எப்படி எழுதுறீங்க? n/2 × m/2 × 2 காமனாக வெளியே எடுத்தாச்சு. m + 1 ஏன்னா இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு கொஷினை ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, நம்ம என்ன எடுத்தோம்? LHS எடுத்தோம், RHS we have to prove it. இங்கே mn அதாவது n மட்டும் நம்பர்ஸ் வெளியே எடுத்துட்டாங்க. 1/2 வெளியே எடுத்து ரிமைனிங் mn × mn + 1. இதுதான் நம்மளுக்கு RHSல. LHS எடுத்தோம், RHS கிடச்சிச்சு. அவங்க ஷோ தட் கொடுத்துருக்காங்க, ஹென்ஸ் ஷோடு. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். ஒரு ஃபார்முலா ஃபஸ்ட்டு SN ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்தம் 4 டேர்ம்ஸ் கொடுத்து 4 ஒரே இதில் எழுதுங்க. தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது கூட ஒரே இதில் எழுதி ஓகே, அது கூட காமனாக n/2 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். n அப்படியே தான் வந்துட்டுருக்கும். கடைசியாக வந்து எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் we have think லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ n/2 a + l ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல nன்றது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் mன்னு. ஸோ n-க்கு பதில் m சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி we have find the RHS. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. தேங்க்யூ.